வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேருந்து ஒரு சில ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸுங்கிறத ரெண்டாக பிரிக்கலாம். நம்ம என்சிஆர்டி பேஸ் பண்ணி சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்ட், ரெண்டாவது சாப்டர் வந்து பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டர். ஸோ இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஒரு சில முக்கியமான டாபிக்ஸ் வந்து சொல்லித்தர போகிறேன். அண்ட் அந்த டாபிக்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்டாலோ இல்லை வேறு ஏதாச்சும் ஸ்டேட் போர்டு அண்ட் போர்டு எக்ஸாமினேஷனில் கொஸ்டின்ஸ் கேட்டாலோ அதை எப்படி அட்டம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த கோர்ஸ். அதுலேயும் மேஜராக நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சில ப்ராப்ளம்ஸ் எடுத்து அந்த ப்ராப்ளமை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட மோட்டிவ் இருக்கும். ஸோ அப்போது ப்ராப்ளம் ஸ்ட்ரைட்டாக போட முடியுமா சார் அப்படின்னு கேட்டால் இல்லை. யாராக இருந்தாலும் நேராக ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டால் கூட ப்ராப்ளமை ஸ்ட்ரைட்டாக போட முடியாது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த கான்செப்ட்ஸை நம்ம ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண தெரியணும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நம்மளால் எந்த ஒரு நியூமரிக்கல் கொஸ்டினையும் சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செஷனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் சொல்லிக் கொடுப்பேன். ரெண்டாவது செஷனில் அந்த கான்செப்டை பேஸ் பண்ண நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாப்டர் கிளாஸ் 12ல். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் தி ஸ்டாட்டிக் சார்ஜஸ். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ன்னு நான் இதை ஏன் சொல்கிறேன் அந்த ரெண்டு சாப்டரையும் சேர்த்த மாதிரினா, கம்ப்ளீட்டாக நம்ம இந்த சாப்டரில் படிக்க போகிற சார்ஜஸ் எல்லாமே ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி அஸ்யூம் பண்ணி படிப்போம். சரி, ஏன் அசம்ஷன்னு சொல்கிறீங்க? அப்படி தான் இல்லையா சார்ஜஸ் அப்போது ரெஸ்ட்டில் இல்லையா அப்படின்னா ரெஸ்ட்டில் இல்லை. நேச்சுரலாக சார்ஜஸ் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குற எல்லா பாடிஸ்லையுமே இருக்குது. அது பாசிட்டிவாக இருக்கட்டும், நெகட்டிவாக இருக்கட்டும், நியூட்ரலாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ் அவைலபிள் இன் ஆல்மோஸ்ட் ஆல் த பாடிஸ் தட் யூ see அரவுண்ட். ஆனால் அந்த சார்ஜஸ் எதுவுமே ரெஸ்ட்டில் இல்லை, ரேண்டமாக மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ ரேண்டமாக மூவ் ஆகிட்டு இருக்கிற சார்ஜஸை எதுக்காக சார் நம்ம ரெஸ்ட்டில் வச்சு படிக்கணும்? அதை அப்படியே படிக்கக்கூடாதா? இல்லை, வேண்டாம். பிகாஸ் இந்த இடத்துல நான் ஒரு சார்ஜுடைய எலக்ட்ரிக் பிஹேவியர் அண்ட் எலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் ஒரு சார்ஜ் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை எக்ஸிபிட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதோடைய மேக்னெட்டிக் நேச்சர் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதை நம்ம 3rd இல்லை 4th சாப்டரில் டீல் பண்ணுவோம். ஸோ அதனால தான் நான் ஒரு சார்ஜ் ரெஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லி இங்கே அஸ்யூம் பண்ணிப்பேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ஜ் இருக்குன்னு நான் சொல்லிட்டாலே அது பாசிட்டிவ்னு அர்த்தம். ஒரு நெகட்டிவ் சார்ஜ்னால் நான் பர்டிகுலராக அந்த சார்ஜ் நெகட்டிவ் அப்படின்னு கொஸ்டினில் மென்ஷன் பண்ணாலே ஒழிய அந்த சார்ஜை நீங்கள் நெகட்டிவாக எடுக்கக்கூடாது. இது இன்னொரு முக்கியமான விஷயம். இது ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே பொருந்தும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கன்ஃபியூஷன். ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ் எடுக்கலாமா நெகட்டிவ் சார்ஜ் எடுக்கலாமா அப்படின்ட்டு தெரியாது. ஏன்னா கொஸ்டினில் வெறும் சார்ஜுன்னு கொடுத்துட்டா. இப்போ இருந்து தெரிஞ்சுக்கோங்க, சார்ஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டானா இட் டெஃபினெட்லி ரெப்ரசன்ட்ஸ் ஒன்லி த பாசிட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ்னா அவங்க அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எஸ், சரி. ஸோ இப்போது இங்கே சார்ஜ் அண்ட் ஃபீல்ட் இங்கே என்ன படிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி, ரெண்டு சார்ஜுக்குள்ளே இருக்கிறது த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன். ஓகேவா? ரெண்டு லைக் சார்ஜஸை நம்ம பக்கத்தில் வச்சோன்னா தே எக்ஸிபிட் அ ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன். ரெண்டு அன்லைக் சார்ஜஸை நம்ம பக்கத்தில் வச்சோன்னா தே எக்ஸிபிட் அ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும், கூலும்ஸ் லா இஸ் த ஒன் தட் இஸ் கோயிங் டு எக்ஸ்பிளைன் ஹவு அ சார்ஜ் இஸ் கோயிங் டு கெட் அட்ராக்டட் ஆர் அ சார்ஜ் இஸ் கோயிங் டு கெட் ரிப்பல்டு. சரி, அப்போ கூலும்ஸ் லாவை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? இதோ பாருங்கள், த ஃபோர்ஸ் பிட்வீன் எனி டூ சார்ஜஸ் is directly proportional to the product of the charges and inversely proportional to the square of the distance between them. So இப்படி ரெண்டு சார்ஜ் இருக்குன்னு வச்சுப்போமே, of course they are point charges. இது q1, இது q2. the distance between them is r. அப்போ the force of attraction, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எந்த மாதிரி ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனோ இல்லை ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷனோ இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம கூலும்ஸ்லாம் டைரெக்டாக சொல்லிடும். நீங்கள் உடனே கேட்கலாம், சார் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ரிப்பல்சிவ்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ வரைக்கும் நான் எதுவுமே டிஃபைன் பண்ணல. ஜஸ்ட் சார்ஜஸ் Q1 அண்ட் Q2 அப்படின்றது மட்டும்தான் சொல்லியிருக்கேன்.
ஸோ இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி அசியூம் டு பி அ பாசிட்டிவ் சார்ஜஸ். அதனால் இந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் வெறும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுப்பேன். இது அவங்க கொஸ்டினில் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எஸ். ஸோ இப்போது இங்கே அடுத்தது இங்கே ப்ரொபோஷ்னாலிட்டி சைன் இருக்குது. ஸோ ஒரு ப்ரொபோஷ்னாலிட்டி சைனை ரிமூவ் பண்ணால் நமக்கு ஏற்கனவே தெரியும் we will get a constant. ஸோ F is equal to K into Q1 Q2 by R squared it is. சரி, அந்த கான்ஸ்டன்ட்க்கு பேர் என்ன? ஆக்சுவலாக இந்த கான்ஸ்டன்ட்க்கு எந்த ஒரு பேரும் கிடையாது. அதுக்கு பதில் we have something called as 1 by 4 pi epsilon naught. We can represent the constant like this 1 by 4 pi epsilon naught. இதில் epsilon நாட்டுங்கிறது என்ன? ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்த டேர்மை கேள்விப்பட்டதே கிடையாது. இதுதான் மொதல் வாட்டி நம்ம கேள்விப்படுறோம். epsilon naught is called permittivity of free space. அப்படின்னா என்ன? ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம படிக்கும்பொழுது அதோடைய ஃபிசிக்கல் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம மனசில் பதியும். ஃபிசிக்கல் எக்ஸ்பெக்டேஷன், அதாவது ஃபிசிக்கல் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி ஒரு விஷயம் எப்படி நிஜமாகவே நடக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தால் தான் அது நமக்கு மறக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எப்சிலம் நாட்டுடைய ரோல் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் ஒரு குறிப்பிட்ட மீடியமில் எந்த அளவுக்கு பெனிட்ரேட் ஆகும் அப்படிங்கிறத முடிவு பண்ண போகிறது தான் இது. இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஏன்னா வேக்யூம் அல்லது ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படிங்கிறது யூனிவர்ஸில் எல்லா இடத்துலையும் ஒன்றா தான் இருக்கும். ஸோ ஒரு வேக்யூம் அல்லது ஃப்ரீ ஸ்பேஸில் உங்களுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி ஊடுருவுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அதை வச்சு நம்ம மற்ற மீடியம்ஸ் வழியாக உங்களோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி போகுன்றதை கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறத நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். ஸோ லிசன், எப்சிலம் நாட் அப்படி இந்த கான்ஸ்டன்ட்க்கு ஒரு வேல்யூ இருக்குது, விச் இஸ் 8.85 8.85 into 10 power minus 12. 8.85 into 10 power minus 12. சில பேர் கேட்கலாம், சார் இதோட யூனிட்ஸ் என்ன? நான் சொல்கிறேன். பிஃபோர் தட் இந்த எப்சிலம் நாட்டை கொண்டு வந்து இதுக்குள்ளே சப்ஸ்டிடியூட் பண்ணி இந்த மொத்த ஃப்ராக்ஷனையும் நம்ம இவாலுவேட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்க போகிற கேவோட வேல்யூ எப்படி இருக்குன்னா 9 into 10 power 9. சரி, அகெயின் இதோட யூனிட் என்ன சார்? சி, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் செய்கிற ஒரு தப்புன்னு நான் சொல்லுவேன், ஒரு யூனிட்ஸை ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுறது. ஏன்னா எல்லாராலையுமே எல்லா விஷயத்தையுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது கண்டிப்பாக. ஓகே, ஸோ இந்த யூனிட்ஸை நம்ம எழுதுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா எந்த குவான்டிட்டியோடைய யூனிட்ஸை வேணாலும் ஈஸியாக எழுதிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு கேவோட யூனிட் வேணும். இங்கே வாங்க, கே இருக்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷனை எழுதிப்போம். ஓகேவா? நான் சொல்லி கொடுக்குற ட்ரிக்கை நீங்கள் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸில் வர்ற ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீட் அண்ட் ஜேஇ எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக இந்த மாதிரி டைமென்ஷன் அனாலிசிஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறது உண்டு. ஓகேவா? ஸோ நீங்கள் இதுக்கு ப்ரிப்பேராக இருங்க. எஃப் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர். இப்போ எனக்கு இந்த கே உடைய யூனிட் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், I will assume that I will hold my k to the right hand side and I will take all the quantities to the left. அதை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் நான் லெஃப்ட் சைடில் கொண்டு போயிடுவேன். ஸோ லெஃப்டில் வேறு என்னென்ன இருக்குது? ஃபோர்ஸ் இருக்குது. ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன். அதுக்கப்புறம் ஆர் ஸ்கொயர் வரும். ஆருங்கிறது லென்த். லென்த்துடைய யூனிட் மீட்டர். ஸோ இட் பிகம்ஸ் மீட்டர் ஸ்கொயர்டு. அண்ட் கீழே வந்து Q1 Q2 வந்துடும். ஸோ Q1 and Q2s ஆர் சார்ஜஸ். சார்ஜுடைய யூனிட் கூலும். ஸோ கூலும் ஸ்கொயர் இன்வர்ஸ். இதுதான் உங்கள் கே உடைய யூனிட்ஸ். சரி சார், இப்போது எப்சிலன் நாட்டுடைய யூனிட்க்கு வருவோம். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற கேயோட யூனிட்ஸை நான் டிஃபைன் பண்ணிட்டேன் இல்லையா? இப்போ எப்சிலன் நாட்டோட யூனிட் வேணும். நான் என்ன பண்ணுவேன்? ஐ வில் டூ த சேம் திங். எப்சிலன் நாட்டை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவேன், கே வந்து கீழே கொண்டு வந்துடுவேன். கொண்டு வந்தேன்னா கே வந்து டினாமினேட்டரில் இருக்கும். அப்போ கேயோட யூனிட்ஸ் எல்லாமுமே டினாமினேட்டரில் இருக்கும். ஆனால் உங்களுக்கு தேவைப்படுற எப்சிலம் நாட் மேலே இருக்குது. ஸோ இது அப்படியே இன்வெர்ட் ஆகும். ஸோ சி ஸ்கொயர் எம் பவர் -2 n பவர் -1. சி, இப்படி நம்ம யூனிட்ஸை ஈஸியாக எழுதிடலாம். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். ஓகே சார், இது எல்லாமே எங்களுக்கு பேசிக்காகவே தெரியும். ஓகே, ஏன்னா எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே இதை கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்க.
இப்போ நம்ம இங்கே பர்டிகுலராக தெரிஞ்சுக்க போகிறது என்னென்னா ஒரு ப்ராப்ளம் வரும்பொழுது அதை எப்படி சால்வ் பண்ணணும்னுட்டு கவனமாக கவனிங்க. ஸோ நான் இந்த கேஸே எடுத்துக்கிறேன். 2 சார்ஜ் இருக்கு இல்லையா, Q1 Q2ன்னு சொல்லி 2 சார்ஜ் இருக்குது. அதுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் R. ஸோ இது ரெண்டுமே நான் பாசிட்டிவ்னு சொல்லிட்டேன். அப்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ண போகிறீங்க. அதுக்கான ஃபார்முலா தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ இப்போ கவனிங்க, இங்கே Q1-ஐ Q2 ரிப்பல் பண்ணி வெளியே தள்ளும். Q1-ஐ Q2 ரிப்பல் பண்ணி வெளியே தள்ளும். அதே மாதிரி Q2-ஐ Q1 ரிப்பல் பண்ணி ரைட்டில் தள்ளிடும். ஸோ இப்போ நம்ம எதை சார் கண்டுபிடிக்கணும்? பிகாஸ் தேர் வில் பி மியூச்சுவல் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் பிட்வீன் 2 சார்ஜஸ். 2 சார்ஜுமே மியூச்சுவலாக ரிப்பல் பண்ணிக்கும். ஸோ அவங்க கேட்குற கொஸ்டினை இப்போ நான் எப்படி ஆன்சர் பண்ணுறது? லிசன் வெரி கேர்ஃபுல்லி. உங்களோட கொஸ்டின் என்றைக்குமே அவ்வளோ வேகாக இருக்காது. அவங்க ப்ரிசைஸாக கேட்பாங்க, எந்த சார்ஜுக்கு மேலே ரிப்பல்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அவன் பர்டிகுலராக கேட்பாங்க. அப்படி கேட்கும் பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் F12 is equal to F12 நான் எழுதுனேன்னா force on Q1 due to Q2. இதுதான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட். force on Q1 due to Q2. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் Q1க்கு மேலே இருக்கிற ஃபோர்ஸை கண்டுபிடிக்க போகிறீங்க. சொன்ன உடனே மார்க் பண்ணிடணும். மார்க் Q1 ஃபர்ஸ்ட். ஓகே, அந்த சார்ஜை தவிர சுற்றி இருக்கிற எல்லா சார்ஜுமே ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு நான் எடுத்துப்பேன். எப்படி? இந்த சார்ஜுக்கு மேலே நான் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன்னா அதை தவிர சுற்றி இருக்கிற எல்லா சார்ஜஸுமே ரெஸ்ட்டில் இருக்குன்னு நான் எடுத்துப்பேன். ஓகே, அப்புறம் செகண்ட் திங் என்ன பண்ணணும்? இது ரிப்பல் ஆக போகுது. எந்த பக்கம்? லெஃப்ட் சைடில் போகுமா ரைட் சைடில் போகுமா? ரிப்பல்ஷன்னா லெஃப்ட் சைடில் தான் போகும். ஸோ நான் அதுக்குரிய வெக்டரை மார்க் பண்ணுவேன். நான் அதுக்குரிய வெக்டர் டைரக்ஷனை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிடுவேன். லெஃப்டில் போகுதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் இப்போ எக்ஸ்பிரஷன் எழுத போகிறேன். கவனமாக கவனிங்க. F12 is equal to K into Q1 Q2 by R squared. சார் இந்த ஈக்குவேஷனை தானே நம்ம ஃபஸ்ட்டே எழுதணும். இப்போ அதே நான் திருப்பி எழுதியிருக்கேனே. ஆனால் நான் இன்னும் டைரக்ஷனை பற்றி பேசலை. கவனமாக கவனிங்க. இங்கே நான் வெக்டர் சிம்பிள் போடுறேன். போட்ட உடனே எனக்கு ரைட் சைடில் அதுக்குரிய டைரக்ஷன் வந்துடணும். ஓகே, இப்போ F12 அப்படிங்கிறது லெஃப்ட் சைடை பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடை நான் என்னென்னு எடுத்துப்பேன்? நெகட்டிவ் ஐ கேப்னு எடுத்துப்பேன். ஓகே, ஐ வில் டேக் இட் ஆஸ் நெகட்டிவ் ஐ கேப். ஸோ F12 அப்படிங்கிற ஃபோர்ஸ் நெகட்டிவ் ஐ கேப் டைரக்ஷனில் உண்டு. இட் இஸ் இன் தி நெகட்டிவ் ஐ கேப் டைரக்ஷன் திஸ் ஃபோர்ஸ். ஓகே, F12 பார். இதுதான் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை Q1 டியூ டு Q2. சரி சார், நெகட்டிவ் சார்ஜ் வந்தால் என்ன பண்ணணும்? இது எல்லாருமே செய்கிற ஒரு காமனான மிஸ்டேக். பாருங்கள், இது Q, இதை மைனஸ் Qன்னு நான் வச்சுக்கிறேன். இப்போது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாலே இட் மீன்ஸ் தட் ஐ எம் ட்ரைங் டு ஃபைண்ட் தி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஸோ நான் நெகட்டிவ் Qக்கு மேலே ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். இல்லைனா வெயிட் பண்ணுங்கள், நம்ம பாசிட்டிவ் Qக்கு மேலே கண்டுபிடிக்கலாம். பாசிட்டிவ் Qக்கு மேலே நான் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, லிசன் வெரி கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அதான் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டேன். இந்த சார்ஜுக்கு மேலே தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த சார்ஜை மார்க் பண்ணிட்டேன். அந்த சார்ஜை தவிர வேறு எந்த சார்ஜஸுமே எங்கேயுமே மூவ் ஆகாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, ஃபோர்ஸ் உடைய டைரக்ஷனை மென்ஷன் பண்ணணும். ஸோ நான் ஒரு கொஸ்டின் கேட்டுப்பேன். என்ன கொஸ்டின் கேட்பேன்? திஸ் சார்ஜ் இஸ் கோயிங் டு கெட் அட்ராக்டட் டு த ரைட் சைடு. திஸ் சார்ஜ் இஸ் கோயிங் டு கெட் அட்ராக்டட் டு த ரைட் சைடு வித் அ ஃபோர்ஸ். வித் அ ஃபோர்ஸ் F.
இப்போ நான் அந்த F டிஃபைன் பண்ண ஆரம்பிப்பேன். F is equal to K into Q square by R squared. K into Q square by R square. சார் அப்போ நெகட்டிவ் சைன் போடணுமா போடக்கூடாதா? ஏன்னா இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்குல்ல, இதுதான் முக்காவாசி ஸ்டூடெண்ட்க்கு இருக்கிற கொஸ்டின். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு வெக்டருக்கு பக்கத்தில் நெகட்டிவ் சைன் வந்ததுன்னா தட் இஸ் பியூர்லி டியூ டு தி டைரக்ஷன் ஆஃப் த வெக்டர். அது ஒரு வெக்டருடைய டைரக்ஷனை குறிக்கிறதுக்காக நம்ம போடுறது. எந்த ஒரு மேக்னிடியூடுடைய குவான்டிட்டிக்கும் நெகட்டிவ் சைன் வராது. புரியுதா? இங்கே உங்கள் சார்ஜ் நெகட்டிவ், இட்ஸ் அ மேக்னிடியூட். அந்த மேக்னிடியூட்னால நெகட்டிவ் சைன் ஒரு வெக்டருக்கு பக்கத்தில் வர வாய்ப்பே கிடையாது. ஒரு வெக்டருக்கு பக்கத்தில் மைனஸ் சைன் வந்ததுன்னா அது முழுக்க முழுக்க அது டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் இருக்கும். ஆனால் இங்கே என் ஃபோர்ஸோட டைரக்ஷன் ரைட்டில் இருக்குது. இட் இஸ் பாயிண்டிங் இன் த பாசிட்டிவ் எக்ஸ் டிரெக்ஷன். ஸோ நான் இந்த இடத்துல ஒரு வெக்டர் சிம்பிள் போட்டுட்டு ப்ளஸ் ஐ கேப்னு போட்டிருப்பேன். பாருங்க, இந்த ரெண்டு கேஸ்க்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. இங்கே நான் யூஸ் பண்ண ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ், ஆனால் ஒரு மைனஸ் சைன் வந்திருக்கு. ஏன்? பிகாஸ் த ஃபோர்ஸ் வெக்டர் இஸ் பாயிண்டிங் இன் த நெகட்டிவ் டைரெக்ஷன். இங்கே நான் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வச்சியும் எனக்கு பாசிட்டிவ் சைன் தான் வந்திருக்கு. ரீசன் இஸ் தட் த ஃபோர்ஸ் இஸ் பாயிண்டிங் இன் த பாசிட்டிவ் டைரெக்ஷன். ஸோ ஒரு ஃபோர்ஸ் பாசிட்டிவ் டைரெக்ஷனில் பார்க்குதா நெகட்டிவ் டைரெக்ஷனில் பார்க்குதாங்கிறத பொறுத்து தான் அங்கே பாசிட்டிவ் சைன் வரணுமா நெகட்டிவ் சைன் வரணுமாங்கிறது இருக்குது. ஓகேவா? அங்கே நெகட்டிவ் சார்ஜ் வந்துருச்சு அப்படின்ன உடனே நீங்கள் மைனஸ் சைன் போடக்கூடாது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டா தான் எந்த மாதிரி ப்ராப்ளமை வேணாலும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, நான் இன்றைக்கி சொல்லி கொடுக்கணும்னு நினச்ச ஃபஸ்ட்டு லெசன் இது. அடுத்த லெசன் மல்டிபிள் சார்ஜஸ் இருந்தால் எப்படி நம்ம நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது. இப்போ 2 சார்ஜ் இருந்தது, அழகாக நான் ஈக்குவேஷன் எழுதி முடிச்சிட்டேன். இதுவே 3-4 சார்ஜஸ் வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னில் அலைன் ஆயிருந்ததுன்னா அப்போ என்ன பண்ணுறது? கவனமாக பாருங்கள். ஸோ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். இது ஒரு ஸ்கொயர், இந்த ஸ்கொயருடைய சைடு ஏ. ஸோ நான் இப்போது இதோட கார்னர்ஸ்லாம் நான் கியூ 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 அப்படிங்கிற சார்ஜஸ் வைக்கிறேன். இதோடைய கார்னர்ஸ்லாம் நான் கியூ 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 அப்படின்னு சார்ஜஸ் நான் அலைன் பண்ணிட்டேன். ஸோ இதில் நார்மலாக கேட்குற ஒரு கொஸ்டின் இருக்குது. என்ன தெரியுமா? வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ் ஆஃப் த சார்ஜ் வென் இட் இஸ் அட் த சென்டர் ஆஃப் அ ஸ்கொயர்? அதாவது ஒரு ஸ்கொயருக்கு சென்டரில் நான் ஒரு சார்ஜ் வைக்கும்போது அதோட நெட் ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிற கேள்வி நிறைய புக்கில் இருக்கும். அது 0ன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் அதை டீல் பண்ண போகிறதில்ல. இப்போது ஐ எம் கோயிங் டு டீல் எ டிஃப்ரெண்ட் ஒன். ஸோ நான் இங்கே இருக்கிற சார்ஜுக்கு மேலே ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, இங்கே இருக்கிற சார்ஜுக்கு மேலே நான் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். கவனமாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது, எந்த சார்ஜுக்கு மேலே நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணுமோ அதை மார்க் பண்ணணும். பண்ணிட்டேன். ஓகே, இந்த சார்ஜுக்கு மேலே தான் நான் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ரெண்டாவது நம்ம செய்ய வேண்டியது, அதுக்கு மேலே அந்த சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிற ஃபோர்ஸுடைய டைரக்ஷன்ஸை நான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகே, அந்த சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிற ஃபோர்ஸுடைய டைரக்ஷன்ஸை நம்ம எழுதணும். சி, இந்த சார்ஜை வந்து இந்த சார்ஜ் கண்டிப்பாக ரிப்பல் பண்ணும். எந்த டைரக்ஷனில்? இந்த டைரக்ஷனில். நான் F1ன்னு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த சார்ஜை இது ரைட்டில் ரிப்பல் பண்ணும். F2ன்னு நான் சொல்கிறேன். நமக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் அதை நம்பர் பண்ணுறேன். இது 1, இது 2, இது 3. ஸோ ரிப்பல்ஷன் காஸ்ட் பை த ஃபஸ்ட் சார்ஜ் இஸ் த ஃபோர்ஸ் F1. The repulsion caused by the second charge is along that side. And இப்போ மூணாவது சார்ஜ் பார்த்தீங்கன்னா it causes the repulsion here. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இது அதோடைய டயகனல். ஓகே, ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ கேள்வி என்ன? இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிற ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இது 3 ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கு. F1, F2, F3ன்னு சொல்லி. ஸோ அதுக்கு அர்த்தம் என்னென்னா, இங்கே இருக்கிற ஒருத்தரை ஒரு ஃபோர்ஸோட ஒருத்தன் இப்படி இழுக்கிறான், இன்னொருத்தர் இப்படி இழுக்கிறாங்க,
இன்னொருத்தன் இப்படி இருக்கிறான். அப்போ இது எந்த பக்கம் போகும்? சி, இப்படியும் போக முடியாது, இப்படியும் போக முடியாது. நான் இப்படி போக ட்ரை பண்ணால் இந்த ரெண்டு ஃபோர்ஸ் போக விடாது, இப்படி கீழே வர ட்ரை பண்ணால் இந்த ரெண்டு ஃபோர்ஸ் கீழே வர விடாது. ஸோ நம்ம வேறு வழி கிடையாது, நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். புரியுதா? நெட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அடிஷன் ஆஃப் எவ்ரி திங். நெட் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் அடிஷன் ஆஃப் எவ்ரி திங். ஓகே, இங்கே யூஸ் பண்ணுற 3 ஃபோர்ஸஸ்மே வெக்டர் குவான்டிட்டிஸ் அஃப்கோர்ஸ் இல்லையா? அப்போது 3 வெக்டரை ஆட் பண்ணணும்னா நம்ம நம்பர்ஸை ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ண முடியாது. we have to find the resultant of those vectors. ஸோ இதை பாருங்கள், fr is the resultant, root of f1 square plus f2 square plus 2f1 f2 cos phi. f1 square plus f2 square plus 2f1 f2 cos phi. இதுதான் ரெண்டு வெக்டருக்கு நடுவில் இருக்கிற ரிசல்டண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான யூஸ் பண்ண ஃபார்முலா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி ரெண்டு வெக்டர் இருக்குன்னு வச்சுப்போம். f1 இது f2, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆங்கிள் தீட்டா இருக்குது. அப்போது இந்த ரெண்டு வெக்டருடைய ரிசல்டண்ட்டும் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும், fr fr-னு இருக்கும். ஸோ அந்த ரிசல்டண்ட்டை தான் நம்ம கண்டுபிடிப்போம். fr is nothing but addition of f1 and f2. அதாவது f1ஐயும் f2வையும் கூட்டினா fr கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக வெக்டர்ஸில் படிச்சிருப்பீங்க. ஃபைன். இப்போ பாருங்கள், நம்ம கேஸ்க்கு வரேன். f2 இருக்குது, f1 இருக்குது. சார் ஃபஸ்ட்டு இப்போ எதை கூட்டுறது? 3ஐயும் ஒன்றா ஆட் பண்ணிடலாமா? 3ஐயும் ஒன்றா ஆட் பண்ணக்கூடாது. ஓகே, ஏன்னா நம்மக்கிட்ட டைரக்ஷன்ஸ் கொடுக்கல அவன். புரியுதா? டைரக்ஷன் கொடுத்துருந்தா 3ஐயும் நான் ஒன்றா போட்டு ஆட் பண்ணி ஒரு வெக்டராக சொல்லிட்டு இருப்பேன். ஓகே, இதுக்கு பர்டிகுலரான டைரக்ஷன்ஸ் தரல, நமக்கு வெறும் மேக்னிடியூட்ஸ் மட்டும்தான் தெரியும். f1 f2 f3ங்கிறது மேக்னிடியூட்ஸ். பாருங்கள், f1 is equal to k into q square by a square which is equal to f2. f1ம் f2ம் சேம். ஓகே, இப்படி இருக்கு. f3 என்ன? f3 is equal to k into q squared, k into q squared divided by, இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன? டயகனலோட டிஸ்டன்ஸ் √2a the whole squared, √2a the whole squared. இப்போ இது 3ஐயும் ஆட் பண்ணும். நான் ஏற்கனவே சொல்லிட்ட மாதிரி நேராக ஆட் பண்ண முடியாது, ஏன்னா அதெல்லாம் வெக்டர்ஸ். ஆனால் டைரக்ஷனும் நமக்கு சரியாக தெரியாததுனால நான் அதுக்கு ரிசல்டன்ட் போட்டு ரிசல்டன்ட்டுடைய மேக்னிடியூடை கண்டுபிடிக்கிறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் எனக்கு டைரக்ஷனுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. கிளியர்? ஸோ இப்போ கவனமாக கவனிங்க. f1 is equal to f2. ஸோ நான் இதை என்ன பண்ணிடுறேன், f அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணிடுறேன். f1 is equal to f2 is equal to f. இப்போ f1க்கும் f2க்கும் நடுவில் 90 degrees இருக்குது. இதை அப்படியே நான் தூக்கி உள்ளே சப்ஸ்டிடியூட் பண்ணுவேன். சப்ஸ்டிடியூட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? f12ன்னு வச்சுக்கிறேன். பிகாஸ் f12 is the resultant of the vector f1 and f2. Listen, equal to root of f square plus f square plus 2f squared into 0 into 0. ஏன்? cos 90 0. ஓகே, தீட்டா நான் கொடுத்துட்டேன். ஸோ லிசன், f12 is equal to √2 of f. இதுதான் உங்கள் ரிசல்டன்ட். 1க்கும் 2க்கும் ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும்? இட் வில் பி √2 times f. அண்ட் அதோடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும்? லிசன், இந்த f1க்கும் f2க்கும் ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சோன்னா அந்த ரிசல்டன்ட் வெக்டர் ரெண்டு வெக்டருக்கும் நடுவில் போகும். அந்த ரெண்டு வெக்டருக்கும் எக்ஸாக்டாக நடுவில் போகும். லைக் திஸ் f12. இப்போ எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்? இப்போ நான் மூணாவது வெக்டரை இதோட ஆட் பண்ணால் போதும். இப்போ ஆட் பண்ணுறதும் எனக்கு ஈஸியாகிடும். ஏன்? பிகாஸ் போத் த வெக்டர்ஸ் ஆர் பாயிண்டிங் இன் த சேம் டைரக்ஷன். I can algebraically add them. இப்போ தான் நீங்கள் நேராக ஆட் பண்ணலாம் அதை. ஏன்?
ஒரே டைரக்ஷனில் வெக்டர் இருந்தால் அப்படியே ஆட் பண்ணிடலாம். இது வேறு வேறு டைரக்ஷனில் இருந்ததுனால நான் வேறு வழி இல்லாமல் ரிசல்டன்ட் எடுத்தேன். கிளியர்? ஸோ இப்போது F net is equal to F12 bar plus F3 bar which is equal to, எனக்கு டைரக்ஷன்ஸ் நான் ரெப்ரசன்ட் பண்ணல, அதனால் நான் பெட்டர் என்ன பண்ணுறேன், அதோடைய மேக்னிடியூடை எடுத்துக்கிறேன். அதோட மேக்னிடியூட்ஸை நேராக எடுத்துக்கிறேன். அதனால் எனக்கு நெட் ஃபோர்ஸ் உடைய மேக்னிடியூடும் கிடைக்கும். ஸோ லிசன். ஸோ இப்போது நான் இந்த ஃபோர்ஸஸ் உடைய மேக்னிடியூடை சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். இப்போது இதோடைய மேக்னிடியூட் என்ன, F12 நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கேன், √2 டைம்ஸ் F which is equal to நம்ம F-ஐ ஏற்கனவே டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ பாருங்கள், √2 டைம்ஸ் K இன்ட்டு Q ஸ்கொயர் பை A ஸ்கொயர்டு இட் இஸ் ப்ளஸ் F3 பாருடைய மேக்னிடியூட் என்ன நமக்கு தெரியும், K Q ஸ்கொயர் பை 2A ஸ்கொயர்டு. அவ்வளோதான். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணாலும் சரி, இல்லைனா நீங்கள் K Q ஸ்கொயர் பை A ஸ்கொயரை வெளியில் காமனாக எடுத்துகிட்டு அப்படியே எல்சிஎம் எடுக்காமல் ஸ்டாப் பண்ணாலும் சரி தான். ஸோ இதுதான் உங்களுடைய நெட் ஃபோர்ஸ். பாருங்கள், ரொம்ப ஈஸி அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு சார்ஜுடைய நெட் ஃபோர்ஸை கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். நிறைய பேர் இதில் மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறாங்க. என்ன மாதிரின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு ஃபோர்ஸஸை நேரடியாக ஆட் பண்ணிடுறது, அதோடைய டைரக்ஷன் கணக்கு எடுக்காமல். ஓகே, அந்த மாதிரி பண்ணாமல் யூ ஷுட் பி வெரி கிளியர் வித் ஹவு இட் கோஸ். ஓகே, ஸோ இப்போ அடுத்த செஷனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கான்செப்டை அப்ளை பண்ணி ஒரு நியூமெரிக்கல் கொஸ்டினை சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். ஓகே, ஸோ செகண்ட் செஷனில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.